தவிர்க்க முடியாத காரணங்களால் தங்கும் விடுதி வாடகை 10% உயர்த்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் என தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர்கள் நல சங்கத்தின் தலைவர் சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த தமிழ்நாடு விடுதி உரிமையாளர்கள் நல சங்கத்தின் தலைவர் சீதாராமன் அவர்கள் பேசும்போது, கடந்த பிப்ரவரி முதல் தொடர்ந்து எரிவாயு சிலிண்டர் விலையை மத்திய அரசு உயர்த்திக் கொண்டே உள்ளது. பிப்ரவரி மாதம் 1299 ரூபாய் இருந்தது. 6000 முதல் 7000 வரை வெளியில் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகியுள்ளோம். ஆனால் மத்திய அரசு சரியான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் விறகு அடுப்பில் சமைத்து கொடுத்தோம். ஆனால் தொடர்ந்து செய்வதென்பது கடினமான ஒன்று. ஆனால் மத்திய அரசு தற்போது மே மாதம் 3000 தாண்டி விலை உயர்த்தியுள்ளனர். அப்படி இருக்கும் பட்சத்தில் விடுதிகள் குறைந்த வாடகைக்கு கொண்டு செல்வது மிக கடினம். எனவே மே 5ஆம் தேதி முதல் 10% வாடகை உயர்த்தி வாங்க உள்ளதாகவும் கூறினார். மேலும் மத்திய அரசு அப்படி விலையை ஏற்றியும் சரிவர எரிவாயு உருளை சப்ளை கிடைப்பதில்லை. இதன் காரணமாக கள்ளச்சந்தையில் விலை 5000 முதல் 6000 வரை கொடுத்து வாங்க வேண்டியுள்ளது. விடுதியில் தங்கக்கூடிய மாணவ மாணவியருக்கும் இளைஞர்களுக்கும் உணவு அளிக்க முடியாத சூழ்நிலை எங்களுக்கு ஏற்பட்டுள்ளது. விறகு கட்டையை வைத்து உணவளித்து வந்தோம். இப்போது அதன் விலையும் விண்ணை மூட்டிவிட்டது. ஆகையால் தவிர்க்க முடியாத காரணங்களால் உங்கள் விடுதி கட்டணத்தை 10% உயர்த்த வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். 4 பேர் தங்கும் ஏசி இல்லாத தங்கும் இடத்திற்கு ரூபாய் 6500, குளிர்சாதன வசதி உள்ளதற்கு 7500 ரூபாய், 3 பேர் தங்கும் இடத்திற்கு 7000க்கும், குளிர்சாதன வசதி உள்ளோருக்கு 8000 ரூபாயும், 2 பேர் தங்குமிடத்திற்கு குளிர்சாதன வசதி இல்லாததற்கு 8000, குளிர்சாதன வசதி உள்ளதற்கு 9000 வாடகை கட்டணத்தை மே 5ஆம் தேதி முதல் உயர்த்த உள்ளோம். இதற்கு உங்கள் ஒத்துழைப்பை வேண்டுகிறோம். எங்களை பொறுத்தவரை உங்களுக்கு தங்குவதற்கு வசதியும் ஒரு நல்ல தரமான உணவும் தர வேண்டும். அது மட்டுமே எங்கள் குறிக்கோள். அரசிடம் பலமுறை முறையிட்டும் எந்த பயனும் இல்லை. அதன் காரணமாக 10% வாடகை கட்டணத்தை உயர்த்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். எனவே விடுதியில் தங்குபவர்களுக்கு அன்பான வேண்டுகோளாக வைத்து நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் என தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர்கள் நல சங்கத்தின் தலைவர் சீதாராமன் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாடு விடுதி உரிமையாளர்கள் நல சங்கம் கடந்த பிப்ரவரி மாதம் முதல் வளைகுடா போர் ஆரம்பித்த காலகட்டத்திலிருந்து தொடர்ந்து அரசாங்கத்தினாலும் எரிவாயு நிறுவனத்தினாலும் இந்த கேஸ் சிலிண்டர் ஆனது விலை உயர்ந்து கொண்டே போகிறது. பிப்ரவரி மாதம் ஒரு 19 கிலோகிராம் இருக்கக்கூடிய வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் 1899 ரூபாய். இதுவே மார்ச் மாதம் 2044, ஏப்ரல் மாதம் 2244, இப்போது மே மாதம் 3258 என்று மாதந்தோறும் இது உயர்ந்து கொண்டே போகிறது. இது அரசாங்கத்தின் நிலை. அதே போல் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய கேஸ் சிலிண்டர் எங்களுக்கு கிடைப்பதில்லை. கள்ளச்சந்தையில் இதே கேஸ் சிலிண்டர்கள் 6000, 7000, 8000 என்று விலை உயர்ந்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறது. இந்த காரணங்களால் நாங்கள் மர அடுப்புகளுக்கு மரக்கட்டைகளை வைத்து சமைத்து கொடுப்பதற்காக ஆரம்பித்தோம். ஆனால் இன்று மரக்கட்டைகளின் விலையும் விண்ணளவுக்கு உயர்ந்து விட்டது. தவிர்க்க முடியாத காரணத்தினால் எந்த உதவியும் எந்த அரசாங்கத்திடமிருந்தும் எங்களுக்கு கிடைக்காத காரணத்தினால் எங்கள் விடுதிகளிலே தங்கக்கூடிய பிள்ளைகளுக்கு 4 மாசமாக எங்களுக்கு லாபமே இல்லை என்றாலும் பரவாயில்லை என்ற நிலையில் எங்களுடைய கை காசை போட்டு அவர்கள் உணவு அளித்துக் கொண்டிருந்தோம். 4 மாதங்கள் தான் எங்களால் தாக்கு பிடிக்க முடிந்தது. இனிமேல் எங்களால் முடியாத காரணத்தினால் எங்கள் விடுதிகள் தங்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய டாரிஃப் கட்டணத்திலிருந்து 10% உயர்த்தி மே 5ஆம் தேதி முதல் இதை அமலுக்கு கொண்டு வர இருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பணிபுரியும் ஆடவர், மகளிர், மாணவ மாணவியர் தங்கும் விடுதிகளில் இனிமேல் மே 5ஆம் தேதி முதல் 10% கட்டணம் உயர்த்தப்படுகிறது. ஏனென்றால் இதற்கு முன்னாக 4 பேர் தங்கும் விடுதிகளுக்கு 6000 ரூபாய் பெற்றுக் கொண்டிருந்தோம் ஒரு மாதத்திற்கு. இந்த 6000 ரூபாயில் வாரந்தோறும் முட்டை, சிக்கன், விதவிதமான டிஃபன் வகைகள், விதவிதமான உணவுகளை கொடுத்துக் கொண்டிருந்தோம். இன்றைக்கு ஒரு சில உணவுகளை எங்களால் கொடுக்க முடியாத சூழ்நிலை இந்த கேஸ் தட்டுப்பாட்டினால் ஏற்பட்டிருக்கிறது. இந்த கேஸுக்கான வழியை ஒரு டிமாண்ட் வரப்போ ரேட் ப்ரொடக்ஷன் கம்மியா இருந்து டிமாண்ட் அதிகமா இருக்கிறப்போ ஒரு வியாபாரி ரேட்டை ஏற்றலாம். ஆனா அரசாங்கங்களே அத்தியாவசிய தேவையான கேஸுக்கு கேஸ் ஆல்ரெடி டிமாண்ட் இருக்கு, கேஸ் கிடைக்கல அப்படின்றப்போ இந்த ரேட்டையும் இந்த மாதிரி தாறுமாறா ஏத்தினா எப்படி வாழ முடியும்? ஏழை எளிய பிள்ளைகள் எங்கள் விடுதிகளில் தங்கி இருக்கிறது. அவர்களுக்கு சரியான உணவு எப்படி அளிக்க முடியும்? தவிர்க்க முடியாத காரணம் நாங்களும் போராடி 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 இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டோம். இப்போதைய முதல் மே 5ஆம் தேதி முதல் 5% கட்டணம் உயர்த்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.